ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைக்ரோசாஃப்ட் Azure சீரீஸ். இந்த வீடியோவில் நம்ம ரீஜன்னா என்ன, ஜோன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ரீஜன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் ஜியோகிராஃபிக் லொக்கேஷன் இன் தி வேர்ல்டு. வேர்ல்டில் இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் ஜியோகிராஃபிக் லொக்கேஷனை தான் ஒரு ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரீஜனுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, மல்டிபிள் டேட்டா சென்டர்ஸ் இருக்கும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்தியாவில் நமக்கு 2 ரீஜன் இருக்குது. சவுத் இந்தியா ரீஜன், சென்ட்ரல் இந்தியா ரீஜன் சொல்லிட்டு இருக்குது. சவுத் இந்தியா ரீஜன் அப்படிங்கிறது சென்னையிலையும், சென்ட்ரல் இந்தியா ரீஜன் அப்படிங்கிறது மகாராஷ்டிராலையும் இருக்குது. இப்போ சென்னையிலே பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் டேட்டா சென்டர்ஸ் இருக்கும். அப்போ ஒரு ரீஜனில் மல்டிபிள் டேட்டா சென்டர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டேட்டா சென்டரையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஒவ்வொரு டேட்டா சென்டரும் இண்டிபெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இங்கே சென்னையில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் இந்தியா, சவுத் இந்தியா அப்படின்னு இருக்குது. அதேமாரி வேர்ல்டு வைடு வந்து நிறைய ரீஜன் இருக்குது. ஈஸ்ட் யூஎஸ், வெஸ்ட் யூரோப் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரீஜன்ஸ் இருக்குது. வேர்ல்டு வைடு வந்து நிறைய ரீஜன்ஸ் இருக்குது. இப்போது ரீஜன்ஸ் ஏன் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்தியாவில் இருக்கிற ஒரு யூஸர் வந்து ஒரு ரீஜன் செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ இந்தியாக்குள்ளேயே இருக்கிற ரீஜன் செலக்ட் பண்ணுறதுனால அவருக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதாவது அவர் ஸ்பீடாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் அவருடைய டேட்டா வந்து வித்தின் த கண்ட்ரிக்குள்ளே இருக்கும், அந்த ரீஜனுக்குள்ளேயே இருக்கும். இப்போ இந்தியாவில் இருக்கிற ஒரு யூஸர் வந்து வெளியில் வேறு ஒரு ரீஜன் செலக்ட் பண்ணுறாரு, யூஎஸ் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதோடைய காஸ்ட் வேரி ஆகும். இன்னொன்று அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஜோன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு ரீஜனில் வந்து மல்டிபிள் டேட்டா சென்டர்ஸ் இருக்குன்னு சொன்னோம். ஒவ்வொரு டேட்டா சென்டரும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு ஜோனும் எப்படி ரன் ஆகும் அப்படின்னா, அதுக்குன்னு தனியாக ஒரு பவர் சப்ளை இருக்கும், நெட்வொர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், கூலிங் சிஸ்டம் இருக்கும். இப்போ இது வந்து இந்த 3மே வந்து ஒவ்வொரு ஜோனுக்கும் வந்து தனித்தனியாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு ஜோனும் வந்து இண்டிபெண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கும். இது வந்து எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒரு ஜோனில் வந்து ப்ராப்ளம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா நம்மளுடைய பேக்கப் எல்லாமே வந்து இன்னொரு ஜோனில் இருக்கும். ஸோ அங்கேருந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஹை அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இந்த அவைலபிலிட்டி ஜோன் அப்படிங்கிறத. இன்னொன்று பேர்டு ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ நம்ம இந்தியாவில் 2 ரீஜன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஒன்று வந்து சவுத் இந்தியா ரீஜன், இன்னொன்று சென்ட்ரல் இந்தியா ரீஜன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஜோனில் ப்ராப்ளம் அப்படின்னா இப்படி ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ஜோனில் வந்து நமக்கு டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். நமக்கு எந்த டவுன் டைம் எதுவுமே இருக்காது. ஸோ அதே மாதிரியே ஒரு ரீஜன்லேயே ப்ராப்ளம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா அடுத்த ரீஜன், இன்னொரு ரீஜன் நியர்பை இருக்கிற ரீஜன்லேருந்து நம்ம வந்து அந்த டேட்டாவை ஃபெச் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க முடியும். இப்போ விஎம்லாம் க்ரியேட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து அசூர் சைட் ரெக்கவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. விஎம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதனுடைய இந்த ரெக்கவரி சைட் வந்து எந்த ரீஜனில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கான்ஃபிக் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம விஎம் க்ரியேட் பண்ணும்போது எப்படி கான்ஃபிக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் அந்த பேர்ஸ் பார்த்திங்க, ரீஜன் பேர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவை பொறுத்தளவுக்கு சென்ட்ரல் இந்தியாவுக்கு சவுத் இந்தியா, யூஎஸ் பொறுத்தளவுக்கு ஈஸ்ட் யூஎஸ்க்கு வந்து வெஸ்ட் யூஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. நம்ம சேனலில் டெக்னாலஜி ரிலேட்டடாக டெய்லி ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.